விழுப்புரத்தில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக புதிய பேருந்து நிலையத்தில் 2வது நாளாக மழைநீர் குளம் போல தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சிவச்சந்திரன், கூடுதல் தகவல்கள். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கடந்த 5 தினங்களாக இரவு நேரங்களில் மட்டுமே மழையானதை கொட்டி வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கமா அதிகமா இருக்கிறது. ஆனால் இரவு நேரங்கள்ல தொடர்ந்து 5 நாட்களா பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பலத்த மழை பெய்து வருகிறது. அதே போன்றுதான் நேற்று இரவும் விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளான கோலியனூர், வளவனூர் மற்றும் மாவட்டத்தின் பரவலாக மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தோம்னா நள்ளிரவு முதலே கனமழையானது இந்த விடிய அதிகாலை வரை இந்த மழையானது தொடர்ந்து நீடித்து வந்தது. இந்நிலையில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி தான் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம். இந்த புதிய பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா அதிக அளவு மழை நீரானது இருந்து வந்தது. ஏன்னா நேற்று இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 22 சென்டிமீட்டர் ஒரே நாளில் கொட்டிட்டதுனால பேருந்து நிலையத்தில் குளம் போல் மழை நீரான தேங்கி இருந்தது. அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்து அதை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றும் பலத்த மழை பெய்த காரணமாக இந்த மழை நீரானது தற்போது குளம் போல் தேங்கி இருக்குது. அதாவது நேற்றை விட இது கொஞ்சம் குறைந்த மழை நீர் என்று கூறலாம். இருந்த போதிலும் அந்த மழை நீரை வடிகால் வாரிய மூலமாக அதை அப்புறப்படுத்தும் பணியில நகராட்சி பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வர்றதுனால இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் இந்த மழை நீரானது வடிவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்காங்க. இருந்த போதிலும் விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து 5வது நாளாக கனமழையானது கொட்டி வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ள காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. நன்றி சிவச்சந்திரன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.